ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப வருஷம், அதாவது ஒரு வருஷம் கழிச்சு நம்ம வந்து லாங் வீடியோ போடுறோம். சரி, வீடியோக்குள்ள போறதுக்கு எப்படி சொல்றது, அந்த சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ நான் போடாததுக்கு ரீசன் வந்து சொல்லிடுறேங்க. போன வருஷம் இந்த மாதம் நினைக்கிறேன், ஆமாம் கரெக்டாக. ஸோ அவங்க வந்து கீழே விழுந்துட்டாங்க, வண்டியிலேருந்து கீழே விழுந்து இங்கெல்லாம் காயமாயிடுச்சு. ஒரு 8 தையல் பக்கமே வந்து போட்டிருந்தோம். 20 நாள் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த சூழ்நிலை தான் நான் வந்து வீடியோ போட ஸ்டாப் பண்ணேன். சரி, 20 நாளைக்கு அப்புறமேட்டு போட்டுக்கலாம், அவங்க அப்படி இருக்கும்போது நம்ம வீடியோ போட்டுட்டு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி நிப்பாட்டினேன். நெக்ஸ்ட் அந்த 20 நாள் முடியறதுக்குள்ளேயே ஊர்லேருந்து எங்களுக்கு ஃபோன் வந்துருச்சு. பெரிய மாமியார் வந்து மாமனாருக்கு வந்து 2 ஒய்ஃபு. ஸோ பெரிய மாமியார் அவங்களுக்கு வந்து குழந்தை இருந்தாங்க, எங்கள்கிட்ட தான் இருந்தாங்க ஊரில். ஸோ அவங்க வந்து முடியாமல் இருக்காங்க, ஒரு 80 வயசுக்கு மேலேயே இருக்கும் அவங்களுக்கு, முடியாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னனால சரி இங்கேருந்து ஊருக்கு கிளம்ப வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. அங்கே போய் அவங்கள பார்த்துட்டு செஞ்சுட்டு வீடியோ போடுற மைண்ட் செட்டே இல்லை. ஒருத்தவங்க உடம்பு இல்லாமல் இருக்கும்போது நமக்கு அந்த மைண்ட் செட் எதுவும் இருக்காது இல்லைங்களா? ஸோ அப்படியே அதுலேயும் போயிடுச்சு. நாங்கள் போய் ஒரு 10 நாள் கூட இல்லை, மாமியார் வந்து தவறி போயிட்டாங்க. அப்புறம் ஒரு 10 நாளைக்கு மேல அங்க இருந்தோம். சரி, சொந்தக்காரங்களாம் வருவாங்க போவாங்க செய்வாங்கன்ட்டு அங்கேயே இருந்தோம். அப்புறம் இதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னா வீடு கூட நாங்க கட்டிட்டு இருந்தோம். அது பால் காய்ச்சறப்ப உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு. ஸோ பாத்தீங்கன்னா வீடு ஆரம்பிச்சு வருஷம் ஆக போகுது, அதுக்குள்ள பால் காய்ச்சிடணும், அப்படியே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்காக வந்து அந்த வேலை அடுத்து மும்பாரமா போயிட்டு இருந்துச்சு. இது நடக்கும்போது எல்லாமே நான் வந்து ஊர்ல தான் இருந்தேன். வீடு பால் காய்ச்சற ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமேட்டு ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் ஆந்திரா வேணாம், நான் மட்டும் அங்க போயிட்டு வந்துட்டு இருக்கேன், பாப்பா இங்கேயே ஸ்கூல் சேர்த்துலாம், வீடு தான் கட்டிட்டோம்ல இங்கே இருங்க நீங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அப்போ எனக்கு வந்து ஓகேவா இருந்துச்சு. சரி, ஆமா பாப்பாவுக்கு ஸ்கூல் சேர்க்கிற ஏஜ் ஆயிடுச்சு, நம்மளுமே எவ்வளவு நாளைக்கு அங்க இருப்போம், ஸ்டடிஸ் முக்கியம் பாப்பாக்கு அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நானும் வந்துட்டேன். சரின்னு அங்கே நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அக்செப்ட் பண்ண வேகத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க, இங்க இருந்து ஜாமா எல்லாத்தையுமே வந்து டிரான்ஸ்போர்ட்ல வந்து அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. கட்டில் பீரோ எல்லா ஜாமானுமே அவங்க அளவுக்கு ஒருத்தர் பேச்சுலர் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு மட்டும் வச்சுட்டு எல்லா ஜாமானுமே ஊருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. வீடு பால் காய்ச்சணும். அப்புறம் ஒரு 8 மாசம் ஊர்ல தாங்க இருந்தேன். நான் ஊர்ல இருக்கும்போது சைட்ல சும்மா இருக்கக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு செடியெல்லாம் வச்சு வளர்த்தோம். அதுக்கப்புறமேட்டு தையலுமே நான் கத்துக்கிட்டேன், ஃபோன் பார்த்து தையல் கத்துக்கிட்டேன். வீடியோ ஏன் நான் போடல அதுக்கப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல டவர் இருக்காது. மெயினா நம்ம வந்து நெட் எங்க இருக்கு, வீடியோ அப்லோட் பண்றதுனா நமக்கு நெட் தேவை இல்லைங்களா? ஸோ நெட் எங்க இருக்குன்னு நான் தேடி பிடிச்சி போகணும். இன்னொன்று ஹஸ்பண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக நமக்கு தேவை. இப்போ கிராமம் அது, அங்கே போயிட்டு நம்ம ஃபோனை தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்தோம். அது வீட்டில் ஹஸ்பண்ட் இல்லை, அது எப்படி இருந்தாலும் ஒரு பார்வை வந்து தப்பான பார்வை வந்து விழுமோ அப்படின்ற பயம் எனக்கு இருந்துச்சு. அவங்க இல்லாதப்ப நமக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பக்கமே நான் போகல. ஃபோன் கேமராவுமே கொஞ்சம் ஃபால்ட்டாக தாங்க இருந்துச்சு. ஃபோனுமே இடையில 2 மாதம் இல்லை, உடஞ்சி போச்சு ஃபோனு. பாப்பாங்க தூக்கி போட்டதில்லை, டிஸ்பிளேவே போயிடுச்சு சுத்தமாக. திரும்ப ஃபோனை ரிப்பேர் பண்ணி அது இதுன்ட்டு வருஷம் எப்படி போச்சுன்னு எங்களுக்கு தெரியல. வந்து பார்த்தீங்கன்னா நாள் ஆக ரொம்ப கஷ்டமாயி போச்சு. ஒரு ஜாமா வேணும், ஏதாவது ஒரு பொருள் நமக்கு வேணும்னா கூட அந்த கடை இல்லை ஊர்ல, இன்னொன்று பஸ் வசதியுமே இல்லை, நம்மளும் போய் வாங்கிக்க முடியாது. வேற யார்ட்டையாவது போய் நம்ம கேட்க வேண்டியதா போயிடுச்சு. காய் வேணும், கிராமத்துல இருக்கவங்களுக்கு தெரியும் சந்தைன்னு வாரத்துக்கு ஒரு தடவை போடுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் வர இன்னும் நம்ம பிள்ளைங்க வேணும்னு கேட்குறப்ப நம்மளால செஞ்சு கொடுக்க முடியலையே அப்படின்ற மாதிரியான ஃபீலிங்கு. இன்னொன்று இவங்க பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கும்போது ஃபோன் மேக்ஸிமம் சைலண்ட்ல தான் இருக்கும். ஏன்னா ஏதாவது கால் வந்துட்டே இருக்கும், சைலண்ட்ல போட்டுருவாங்க. இன்னொரு விஷயம், போற பக்கம் வந்து டவர் கிடைக்காது அந்த அளவுக்கு. இதுவுமே கொஞ்சம் கிராமன்ற மாதிரி தான், ஃபாரஸ்ட் ஏரியாஸ் நிறைய இருக்கு ஆந்திரால. ஸோ டவர் கிடைக்காது. நம்ம அங்க ஊர்ல இருந்துட்டு நம்ம ஒரு ஃபோன் பண்ணுவோம். ஃபோன் பண்றப்ப இங்க நாட் ரீச்சபிள் வந்தப்ப நமக்கு பதட்டமா இருக்கும் இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் இது பண்ணிட்டு அப்பா நிம்மதியா இல்லை நமக்கு, நம்ம திரும்ப ஆந்திராக்கே போயிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஃபைட்லாம் போச்சு. அப்புறம் சரி கூட்டு போறேன் அப்படின்னாங்க. ஆனா ஒரு கண்டிஷன் மட்டும், அங்க என்ன ஜாமா இருக்கோ அதை வச்சு தான் நீ யூஸ் பண்ணணும். திரும்ப இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு காசு ஆகும். ஏன்னா 10,000 ரூபாய் மேலே ஆயிடுச்சு. இங்கேருந்து ஜாமாலாம் ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சப்பே திரும்ப அங்கேருந்து இங்கே கொண்டு வந்துட்டு திரும்ப எப்படி இருந்தாலும் நம்ம ஊரில் போய் தானே இருப்போம், அப்போ திரும்ப மாற்றணும் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. சரி ஓகே, ஜாமான்லாம் என்ன பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நான் ஆந்திராக்கே வந்துட்டேங்க. ஆந்திராக்கு நவம்பர் மந்த் வந்தேன். திரும்ப நவம்பர் மந்த் வந்துட்டு பழைய வீட்டில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓரளவு டிசிஷன் எடுத்துட்டோம். பாப்பா கவியை இன்னுமே எங்கேயுமே அதையுமே கேட்டுட்டு நீங்கள் ஸ்கூல் சேர்த்துட்டீங்களா பாப்பான்னு. ஸோ பாப்பா இன்ன வரைக்கும் நான் ஸ்கூல் எங்கேயுமே ஜாயின் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் என் தாட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் ஜாயின் பண்ணணும், அது வரைக்கும் வீட்டில் சொல்லி கொடுக்கலான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் ஊரில் போனதுக்கப்புறம் சரி அட்மிஷன் போடலான்னு அங்கேயுமே ஸ்கூல்லாம் விசாரிச்சு பாதி ஃபீஸ்லாம் வந்து பே பண்ணிட்டோம். அப்புறமேட்டு தான் இந்த கொலாப்ஸ்லேயே இருந்துச்சு இல்லைங்களா, டிசிஷன் எடுக்க முடியாமல். அப்புறம் இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டு டிசிஷன் எடுத்துட்டோம். சரி ஓகே, பாப்பா வந்து கொஞ்ச நாள் ஆந்திராலேயே படிக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு பார்த்துக்கலான்ற மாதிரி டிசிஷன் எடுத்தாச்சு. என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, எனக்கு வந்து தெலுங்கு சுத்தமாகவே வராது அப்போ. ஏன்னா செப்பரேட் வீடு, யார் வீட்டுக்கு நம்ம பேச்சுவார்த்தை எதுவுமே இல்லை, வீட்டுக்கு யாரும் அவ்வளோக்கா வரமாட்டாங்க. ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தாலும் தமிழ் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்போதான் எனக்கு ஒன்று சிங்க் ஆச்சு. பாப்பாவுக்கு வந்து எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து தெலுங்கு தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் நம்ம இப்போ ஸ்கூலுக்கு போகிறோம்னா அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக நமக்கு தெலுங்கு கற்றுக்கணும்ல நம்ம அப்படின்னு நான் இது பண்ணேன். ஸோ அப்போ என்னன்னா வீடு மாற்றலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிட்டோம். வீடு இப்போ வந்து இருக்கிற வீடு தாங்க ஃபர்ஸ்ட் நான் மேரேஜ் ஆனப்போ நாங்கள் வந்தது. இங்கே தான் இருந்தேன் ஃபர்ஸ்ட் கன்சீவ் ஆனதுக்கு அப்புறமேட்டு டெலிவரிக்கு போயிட்டு கவி பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பழைய வீட்டுக்கு போனது. அதுக்கு முன்னாடி இங்கே தான் இருந்தோம்.
சரி ஓகே அங்கே போயிடலாம், அங்கே எல்லாம் தெரிஞ்சவங்க தானே, இந்த வீட்டில் இங்கே பக்கத்தில் இருக்கவங்க எல்லாமே தெரிஞ்சவங்க தானே, வேறு இடத்துக்கு போய் அங்கே அவங்கள்ட்ட திரும்ப பழகி செஞ்சு இன்னும் டைம் ஆகும், நம்ம வந்து பழைய வீட்டுக்கே போயிடலான்ட்டு திரும்ப இங்கேயே வந்துட்டோம். இங்கே அந்த அண்ணா ஹவுஸ் ஓனர் ஃபோன் நம்பர் எல்லாமே எங்கள்கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு. ஃபோன் பண்ணி கேட்டோம், காலியாக தான் இருக்கு வாங்க அப்படின்னாங்க. செயின் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமேட்டு இப்போ அவ்வளோ நல்ல தெலுங்கு ஃப்ளூயன்ஸாக வருது. பாப்பாமே கவியுமே அவ்வளோ நல்லா அர்த்தம் புரிஞ்சுக்கிறேன் நம்ம பேசுறது. நான் அவளுமே 1-2 வார்த்தை தெலுங்குல பேசுறது அந்த மாதிரி. அவளை பார்த்து இப்போ சஷ்டி கற்றுட்டு இருக்கா. இங்கே வந்து பக்கத்தில் இப்போ ஸ்கூல் வந்து விசாரிச்சிட்டோம். ஜூன் மந்த் வந்து அட்மிஷன் போட்டுடலாம்னு சொல்லியிருக்காங்க. 2 பேருமே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இதுக்காக தான் இங்கே வந்தோம். இப்போ ஒரு 2-3 மாசமா வந்து பால்வாடிக்கு இங்கே பின்னாடி போயிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு பின்னாடியே தான். நமக்கு அந்த ஒரு பயம் இருக்கும். ஏன்னா இப்போ நியூஸ்ல நிறைய பார்க்குறோம் நம்ம. இன்னொன்று பாஷை நமக்கு தெரியாது, பிள்ளைங்களுக்குமே பாஷை தெரியாது. அவங்க ஒரு பாத்ரூம் வருது, தண்ணி வேணும்னா கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க, அந்த பயம் வேற எனக்கு இருந்துச்சு. அதனாலேயே வீட்டுக்கு பின்னாடி இங்கே பால்வாடி. அந்த பழைய வீட்டுலன்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் கொண்டு போய் தான் எடுத்துட்டு போய் நம்ம விடணும். அந்த அளவுக்கு தூரம் இருந்துச்சு பால்வாடிக்கு. இங்கே அப்படி இல்லை, நம்ம நான் கிச்சன்லேருந்து ஜன்னல்லேருந்து எட்டி பார்த்துக்கலாம் பிள்ளைங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மெயின் ரீசனுக்காகவே நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். இப்போ வந்து எவ்வளோ தெலுங்கு கற்றுக்கிட்டேன், நானும் பாப்பாமே எவ்வளோ பேச ஆரம்பிச்சிட்டான். ஹோம் டோர் கேட்டிருந்தீங்க. ஹோம் டோர் போடுற அளவுக்கு வீட்டில் பெருசாக ஒன்றும் இல்லை. நான் பழைய ஹோம் டோரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அப்புறம் கமெண்ட்லேயுமே வந்து கொடுக்குறேன். ஐ பட்டனில் கொடுக்குறேன் ஓகேங்களா. கமெண்ட்டில் வேணாம், ஏன்னா லிங்க் இது பண்ணோம்னா ஸ்பேம்ன்ற மாதிரி போயிடும். ஸோ டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐ பட்டன்லையும் வந்து கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு இந்த ஹோம் வீடு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து காட்டுறேன் சரிங்களா. மற்றபடி இது என்ன சொல்லுவாங்க ஃபோக்கஸ்டாக இது இங்கே இருக்குது இங்கே இருக்குது அந்த மாதிரிலாம் வேணாம். வீடோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இனிமேல் வந்து நம்ம சேனலில் இப்போயுமே டெய்லி இப்போ போட்டுட்ருக்கோம். காலைல 9 மணிக்கு ஒரு ஷார்ட்ஸ், அப்புறம் சாயங்காலம் 6 மணிக்கு ஷார்ட்ஸ் வந்து போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக வந்து போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக லாங் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட். அப்புறம் கிவ் அவே வின்னர்ஸுங்க, தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஃபோன் வந்து என்கிட்ட இல்லாததால யாரையுமே கான்டாக்ட் என்னால் பண்ண முடியல. நிறைய ஃபேமிலி இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு அந்த டைமில். ஸோ 2 பேர் வந்து கரெக்டாக கான்டாக்ட் பண்ணி கெட் பண்ணிக்கிட்டாங்க, அமௌண்ட்டாகவே கெட் பண்ணிக்கிட்டாங்க. நான் வந்து குக்கர் ஹாட் பாக்ஸ் எல்லாமே கொடுக்குறேன், பொருளாக கொடுக்குறேன் ஞாபகத்தமான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க வந்து அமௌண்ட் கெட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவை அந்த 5 பேரில் மீதி 3 பேர் கெட் பண்ண வந்தவங்க யாராவது வந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே டெலிகிராம் ஐடி வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். போயிட்டு டெலிகிராம் ஐடி கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து அவங்களோட அமௌண்ட் வந்து கெட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதையுமே நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா யாருன்னு என்கிட்ட கான்டாக்ட் எதுவுமே இல்லை. இப்போ ஃபோன் கீழே விழுந்து அந்த டிஸ்பிளே போயிருந்தாலும் எல்லாமே போயிடுச்சு ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ வந்து இந்த வீடியோ அப்படியே வந்து ஒரு ரவுண்ட் சுற்றி பார்க்கலாம். பாப்பாங்க ரூம்குள்ள தான் விளையாண்டு இருக்காங்க. இப்போ தான் வந்தாங்க பால்வாடி முடிச்சு. இப்போ ஸ்கூல் ஆஃப் டே தான் இல்லைங்களா, பப்ளிக் எக்ஸாம் வந்தனால. அதனால் இப்போ தான் வந்தாங்க. வாங்க போய் வீட்டை சுற்றி பார்க்கலாம். மேடம் 8 மாதமாக நாங்கள் இல்லாமல் இருந்து திரும்ப எங்கள்கிட்டே வந்துட்டாங்க. விடுறதுக்கு மனசே இல்லை. ரோசி குட்டி பார்த்தீங்கன்னா 3 குட்டி போட்டுச்சு. 2 குட்டி போடுறப்பே செத்து போச்சு. ஒரு குட்டி தான் இருந்துச்சு. 3 மாதம் நாங்கள் தான் வச்சுருந்தோம். இப்போ வேற ஒருத்தவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க, கடைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ ரோசி மட்டும் தான் இருக்கா. முன்னாடி நம்ம செப்பரேட் வீட்டில் இருந்தோம். அவள் இங்கிட்ட மட்டும் சுற்றிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தா. இப்போ வந்து சேட்டை ஓவர் ஆயிடுச்சு. செப்பலெல்லாம் பிச்சு வைக்கிறது, கீழ் வீட்டுக்காரவங்க செப்பலை தூக்கிட்டு போகிறது, அவங்க குப்பையெல்லாம் கீழே தட்டி விடுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் பண்ணிட்டு இருந்தனால செயின் கட்டி போட்டு வச்சிருக்கோம். அப்பப்போ நைட்டு 1 டைம் காலைல 1 டைம் வந்து திறந்து விட்டோம்னா கொஞ்ச நேரம் சுற்றிட்டு வருவாங்க மேடம். பார்த்தீங்கன்னா இதான் என்ட்ரன்ஸு பாருங்கள். அதுக்கான அடையாளம் இதான். புது செப்பல் பாப்பாவுக்கு வாங்கினேன், பால்வாடிக்கு போட்டுன்ட்டு எப்படி பிச்சு வச்சிருக்கு பாருங்க. அதனால தான் கட்டி போட்டு வச்சிருக்கேன். இதே மாதிரி நம்ம வீட்டுக்கு பரவாயில்ல, கீழ் வீட்டில் போய் இது மாதிரி பண்ணால் சும்மா இருப்பாங்களா சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா என் வெளியில் வந்து ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அப்படியே இது வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஹாலு. ஹாலுக்கு ரைட் சைடில் வந்து சாமி ரூம் கொடுத்துருக்காங்க, சாமி ரூமு. அப்புறம் அப்படியே வந்தோன்னா இங்கிட்டு வந்து கிச்சனு. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பெட்ரூம். இது வந்து தைக்கிற துணி அதெல்லாம் வச்சுருக்கேன். பெட்ரூமு இங்கே ட்ரெஸ் அதெல்லாம் வச்சுருக்கோம். வீட்டுமே வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. கவி குட்டி சஷ்டி குட்டி இப்போதே பால்வாடிக்கு போயிட்டு வந்தாங்க. அது எப்படி இருக்குதுங்க. ஹாய் 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 என்ன ஏங்கிற ஹாய் 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 பாய். அது மட்டும் வேகமாக வருது. ஹாய் நல்லா சொல்லல. பாய் பாய். சரிங்க, சரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கலாம். அவங்க எல்லா கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோ வந்து பார்க்கலாம். டாட்டா பாய் பாய்.